ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயங்கள் நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதன்மையானது கிஃப்ட் நெஃப்டியை கண்டிப்பாக செக் பண்ணும். சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமாக எப்போதுமே ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்து வச்சுருக்கணும். எதற்காக அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ரீட்டைல் ட்ரேடர், உங்கள் எல்லாத்துக்குமே பிலோ 1.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு பிலோவாக தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், சரிங்களா? ஆனால் ட்ரேடில் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, அவங்க 10 to 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான நபர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய லெவலில் இருக்கும். இங்கே 50 பேர் 100 பேர் ஒரு ரீட்டைலரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்போது, ஆனால் ஒரு கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது ஒரு கம்பெனியே அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும். அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் டெப்த்தே என்ன அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஷேரை வாங்கினா அந்த ஷேர் வந்து மேலே போகும், தொடர்ந்து ஒரு ஷேரை வந்து செல் பண்ணால் அந்த ஷேர் வந்து கீழே இறங்கும். அப்போது இவங்க நிறைய அமௌண்ட் வச்சுருக்க காரணத்தினால இவங்க உள்ளே இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா, ஃப்ளாட்டாக போயிட்டுருக்கா, டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்காங்கிறத செக் பண்ணுறது முதன்மையான விஷயம். இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, நிஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் பாசிட்டிவாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதாவது குளோபல் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களான்னு பார்க்கணும். இதெல்லாம் எதுக்காக பார்ப்போம் அப்படின்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இன்றைக்கி வருமா, இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குன்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிஸ்டமே என்ன ஆகும், அப் ட்ரெண்டில் மூவ் ஆகும், சரிங்களா? இதில் நிஃப்டி 50யை கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணணும். எதற்காக அப்படின்னா, அதாவது பனி பிரதேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் இருப்பார், அந்த மனிதருக்கு முன்னாடி ஒரு 20 டாக் இருக்கும், அதில் முதன்மையாக ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் இருக்க டாக் எல்லாமே மூவ் ஆகும். அதே மாதிரி தான் நெஃப்டியோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ரிமைனிங் இருக்க கம்பெனிஸ், செக்டார்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். அதனால் நெஃப்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இரண்டாவதாக கட்டாயமாக பார்த்துக்கணும், சரிங்களா? மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது, கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது, ஆனால் அட்வான்ஸாக எத்தனை கம்பெனிஸ் இருக்குது, டிக்ளைனில் எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்கலாம், நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக இருக்கலாம், ஆனால் மேஜரான கம்பெனிஸ் டவுனில் இருக்குது. அதில் வந்து அட்வான்ஸில் வந்து ஒரு 15 20 இப்படி இருந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன ஆகும், இன்வெஸ்ட் பண்ணும்போது யோசிப்பாங்க. அது 50 கம்பெனியில் வந்துட்டு என்ன ஆகும், நிறைய பையர்ஸ் இல்லை, அப்போது ஒரு 35 40 இப்படி இருக்கும்போது அட்வான்ஸில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய ஸ்டாக் செலெக்ஷன். அதாவது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, நெஃப்டியில் இருக்க ஸ்டாக்கை தான் என்ன பண்ணுவாங்க, தேடி தேடி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்டிகுலரான இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னுக்குன்னா இதை நான் காப்பி பண்ணுறேன், என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணுறேன். இதனுடைய சார்ட்டை நான் எடுத்து செக் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரான ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்படி இருந்துச்சு அப்படின்னா பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டனை நோக்கி போகும்போது நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று ட்ரெண்டு பிரேக் அவுட்டானா எடுத்துக்கலாம், அப் ட்ரெண்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் என்ன இருக்கும், நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பை சைடு என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் எப்போதுமே ரொம்ப அதிகம். ஐந்தாவது கடைசியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி கொடுக்கணும். டே கேண்டிலாக இருந்தாலும் சரி, 1 hour கேண்டிலாக இருந்தாலும் சரி, 2 hour கேண்டிலாக இருந்தாலும் சரி. மோஸ்ட்லி என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, 3 hour கேண்டிலில் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 கேண்டில் வரும். இந்த ஸ்டாக் நம்ம சும்மா தான் செலக்ட் பண்ணோம். இதனுடைய 3 hours கேண்டில் ஃபஸ்ட்டு 3 hours கேண்டில் பிரேக் பண்ணால் ஒரு ப்ராஃபிட் இருக்குது, இங்கே ஒரு பிரேக் அவுட் பண்ணால் ப்ராஃபிட் இருக்குது, இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, இங்கே பிரேக் அவுட்டே ஆகலை, பிரேக் அவுட் ஆகலை,
இங்கே ஃபெயிலியர் கொடுத்துருக்கு. சரிங்களா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்க 3 ஹவர் கேண்டில் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டில் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ அன்னைக்கு முதன்மையாக வரக்கூடிய ஸ்டாக்கில், சரிங்களா, அன்னைக்கு நம்ம இப்போ எடுத்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டியில் முதன்மையாக வந்த ஸ்டாக் இதனுடைய 3 ஹவர்ஸ் கேண்டில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, அப்போது என்ட்ரிங்கிறது 5வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கணும். ட்ரெண்டை சரியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் பார்க்கக்கூடியது ஒரு பிரேக் அவுட். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் தப்பாக ட்ரேட் எடுத்தாலும், சரிங்களா, லாஸ் பெரிய லெவலுக்கு வராது. ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ இது ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் உங்களோட புரிதலுக்கு எடுத்துகிட்டு வாங்க. பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.